கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஃபுல்லா சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். கன்சாலிடேஷன் ஃபர்ஸ்ட் இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஃபுல்லா இந்த இது ஆசிரமங்களை பத்தி தான் பிரதானமா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பிரம்மச்சரிய ஆசிரமம், அதுக்கப்புறம் 2, 3, 4 இது கிரகஸ்தாசிரமத்தை சொல்றார். 5, 6, 7 வானப்பிரஸ்தம், 8வது சன்னியாசாசிரமம். இதுதான் மெயின் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, வேதோ நித்தியம் அதீயதாங்கிறதுல சுவாத்தியாயம் படிக்கணுங்கிறத சொல்றார் இல்லையா. இதுக்கு வேத வாக்கியம் சுவாத்தியாயா அத்யேதவ்யஹா அப்படிங்கிறது தான் வேத வாக்கியம், அதாவது பிரமாணம் சொல்றாங்க. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் அப்படின்னு சொல்றது இல்லையா. ஸோ அப்படின்னா என்னன்னா சுவாத்தியாய தான் படிக்கிறது, பிரவச்சனாபியாம் ரெண்டுத்தையும் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும், ரெண்டுமே பண்ணணும். அதுலேருந்து ந பிரமதித்தவ்யம் அதுலேருந்து நீ நழுவக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் அவர் வேதோனித்தியம் அதியத்தாம்ல சொல்றார். அடுத்தது 2வது கிரகஸ்தாசிரமம். அதுலதான் நம்ம இந்த இது பஞ்சபூதங்கள், அதாவது பஞ்சாங்கினி இது பார்த்தோம் இல்லையா. இந்த பூதங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு இது ரிஷி கடன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா அதுல சொல்றேன். ஸோ அதுதான் வேதோ நித்தியம் அதியதாம் ஃபர்ஸ்ட். 2வது அது தத் உதித்தம் கர்ம ஸ்வனுஷ்டியதாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுபடி நடக்கணும். ஸோ வேதம் என்ன சொல்லியிருக்கு, கிரகஸ்தாசிரமத்துக்கு அதுபடி நடா அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த மாதிரி பூத்தங்களுக்கு கொடுக்கறது, அதித்திகளுக்கு இந்த மாதிரி மனுஷிய கர்மா, மனுஷியர்களுக்கு ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் அவர் சொன்னார் இல்லையா. அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம். அதுதான் 2வது சொல்றார். 3வது என்ன சொன்னார், தேனேஷஸ்ய விதியதாம் அபச்சிதிகி. ஸோ இதுல பாவம், அந்த பாவம் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஈஸ்வரனுக்கு அந்த டெடிகேஷன் அப்படின்னு சொல்றோம், அதுதான். ஸோ நம்ம என்னன்னா உதாசீன பாவத்துல நம்ம செய்யக்கூடாது. ஏதோ செய்யணும், ஏதோ செய்யறேன் அப்படி இல்லை, நல்லவே செய்யணும். ஆனா அட்டாச்மெண்ட் இல்லாம நம்ம கர்மங்களை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்குதான் கீதை பிரமாணமா பார்த்தோம். 18.45 and 46 பார்த்தோம் இல்லையா. ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதா சம்சித்திம் லவதே நரஹா ஸ்வகர்மணி நிரதகா சித்திம் யதா விந்தத்தி தத்ரு அப்படின்னு சொன்னார். ஸோ ஸ்வே ஸ்வே கர்மணி, தன்னோட கர்மத்துல அபிரதகா ஈடுபட்டு இருக்கிறவன் சித்திம் லவதே நரஹா, அந்த சித்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். ஸோ அதான் இன்னொருத்தரோட கர்மத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அவன் இதை செய்யறானே, அவன் பிசினஸ் பண்றான், நான் பண்றேன், நமக்கு வருமாங்கிறத பார்க்கணும். இது பிறவியின் அடிப்படையில நான் சொல்லலை, ஆனா நமக்கு வருமாங்கிறத பார்க்கணும். ஆனா அவன் ப்ராஃபிட் பாக்குறானே, அதனால நான் என்னோட ப்ரொஃபஷனே மாத்திக்கிறேன், அந்த மாதிரி போகக்கூடாது. என்னால முடியுமாங்கிறத பார்க்கணும். அதுதான் அவர் சொல்றார். ஸ்பேஸ் மேக்கர், உனக்கு இது வந்தா நீ அதை பண்ணு, இன்னொருத்தனோட கர்மத்துல எல்லாரும் இதுவாகலாம் அப்படின்லாம் போடுறாளே, அதெல்லாம் ஆக முடியாது. என்னதான் சொன்னாலும் செயற்கையா இருக்குமே தவிர கண்டிப்பா வரவே வராது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு அனுஷ்டானம் அங்க நிறைய, அந்த அனுஷ்டானம் எல்லாம் இல்லைன்னா ஒன்றும் வராது. ஸோ அதனால அந்த மாதிரி கர்மா, இன்னொருத்தனோட கர்மங்களுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதகா, அவன்தான் சித்தி அடையறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், எத பிரவருத்தி பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்தத்தி மாணவா. இன்னொன்னு எத்தகா பிரவருத்திகி பூதானாம் பிரவருத்திகி எத்தகா, எங்கிருந்து பூத்தங்களோட பிரவருத்தி வருதோ ஏன சர்வமிதம் ததம், எதனால இங்க எல்லாம் நிலைச்சு இருக்கோ அதை ஸ்வகர்மணா அபியர்ச்சி, அந்த பிரம்மத்தை, அந்த ஈஸ்வரனை உன்னோட கர்மத்தினால நீ அர்ச்சனை பண்ணு, அது அவன்தான் சித்திம் விந்தத்தி மாணவகா அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் இதோட பிரமாணம். அதாவது இந்த 3rd தேனேஷஸ்ய அபச்சிதிகின்னு சொன்னார் இல்லையா. அது அடுத்தது என்ன சொன்னார், 4th காமியே மதிஹி தியஜ்யதாம். ஸோ நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு நீ பண்ற இதுல ஒரு ஹிடன் அஜன, இது பண்ற எனக்கு இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் வச்சுக்காத, அதுல மதி போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ பலனை எதிர்பார்த்து பண்ணிட்டோம்னாலே அது பாவத்தை கொடுக்கும். கண்டிப்பா பாவமோ புண்ணியமோ அது அட்டாச் ஆயிடும். ஸோ அதனால கர்மத்தை எதிர்பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ ஆசைப்பட்டதை அடைய நிறைய நம்ம இப்போ ஒரு ஆசைப்பட்டுறோம் அப்படின்னாலே அதை நம்ம அடையறதுக்கு நிறைய பாவங்களை பண்றோம், நமக்கு தெரியாமையே நிறைய பண்றோம். ஸோ தெரிஞ்சு பாதி பண்றோம், தெரியாம பாதி பண்றோம். அதனால ஆசை இல்லாம அதே கர்மத்தை நீ பண்ணும்போது அதுல வர பாவங்களோ புண்ணியங்களோ நம்மள ஒட்டவே ஒட்டாது. அதனாலதான் அதை நிஷ்காமியமா பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதான் கர்மயோகம் இல்லையா. அந்த ராகத்வேஷங்கள் அதுதான் பொல்யூஷன் டு அவர் சித்தம்னு எடுத்துக்கலாம்.
அப்படி ஒரு பொல்யூஷன் இந்த ராகத்வேஷங்கள் தான். ஒருத்தரை பிடிக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி வெறுக்கிறது, இதெல்லாம் வந்து கூடவே கூடாது. ஸோ நிஷ்காமியமா பண்ணணும். அதுதான் இதுல மெயின் பாயிண்ட், நிஷ்காமியம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பாபௌக பரிதூயதாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் பாபௌக பரிதூயதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை இப்ப பார்த்தோம், காமக்ரோதங்கள் தான் பாபங்கள். அதுதான் நமக்கு வந்து பாபத்தை செய்ய வைக்கிறது இல்லையா? அதனால அந்த கர்மத்தினால நமக்கு பாபம் வருது. சோ இது பேஸ் இந்த காமக்ரோதங்கள் தான். அந்த காமக்ரோதங்களுக்கு பேஸ் ராகத்வேஷங்கள். இந்த ராகத்வேஷங்களுக்கு பேஸ் என்னன்னு கேட்டா அஜ்ஞானம். அதுதான் பார்த்தோம். சோ இந்த இதெல்லாம் எப்படி போகும்னா அதேதான் நிஷ்காமியமா அந்த ஈஸ்வரனுக்கு பண்ணும் போதுதான். அதனாலதான் அவர் அந்த தொடர்ச்சியா அந்த உபதேசங்களை வைக்கிறார். ஸோ 5.10 அதுல சொல்றாருல, பிரம்மண்யாதாய கர்மாணி, எல்லாம் வந்து அந்த பிரம்மத்தை ஆதாரமா வச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்றார். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்தியகா லிப்யதே நசபாப்பேன பத்ம பத்திரம் இவ அம்பசா. அதாவது ஒரு தாமரை, பத்மபத்திரம் தாமரை இலை இருக்கே, அது அம்பசா இவ, அது தண்ணி, அம்பஸ்னா தண்ணி. அந்த தண்ணியில அது இருந்தா கூட அந்த தண்ணியில அது வந்து ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி நீ வந்து பிரம்மண்யாதாய கர்மாணி, அந்த பிரம்மத்தை ஆதாரமா வச்சிருந்த கர்மங்களை பண்ணு. எப்படி பண்ணணும்? சங்கம் தியக்த்வா. சங்கம்னா அட்டாச்மெண்ட். அதை விட்டு, அதுல வந்து அதை விட்டுட்டு நீ பண்ணணும். கரோதி யஹா, யாரு பண்றானோ அவன் லிப்பியத்தே நச பாப்பேன, பாப்பேன ந லிப்பியத்தே, பாப்பங்களால் அவன் பாப்பங்கள் அவனை ஒட்டுவதில்லை, அவனை ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு சொல்ற. சோ காமியேன, நான் இங்கேயும் சொல்லிட்டே போலாம். அடுத்த ஸ்லோகம், காமியேன மனசா புத்தியா கேவலைரிந்திரேரப்பி யோகினகா கர்ம குருவந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தை. சங்கம் தியக்த்வா, அதாவது அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு ஆத்ம சுத்தையே, ஆத்ம சுத்திக்காக யோகினகா கர்ம குருவந்தி. யோகினகாங்கிறது இங்க கர்ம யோகிகள். சோ கர்ம யோகிகள் கர்ம குருவந்தி, கர்மாவை பண்றா. ஆனா என்னங்கிறது அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு பண்றதுனால அவ வந்து ஆத்ம சுத்தி அடையறா அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள்ல சொல்ற. அடுத்தது பாபவுக பரிதூயதான், அதுதான் இந்த மூணுத்தையும் விடணுங்கிறது தான் அங்க. எதெல்லாம்? காமக்ரோதம் லோபம், இதுதான் மேஜர். அந்த ஆறுலயும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்தது இருக்கிறது காமக்ரோதம், காமம், குரோதம், லோபம். இதுதான். ஏன்னா இந்த மூணுத்தையும் அவர் திரிவிதம் கர்மன்னு சொல்லுவார். இந்த மூணும் நரகஸ், அது ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், 16.21 சம்திங். சோ திரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம் நாசனம் ஆத்மனஹ காமக்ரோத ததா லோபஹ தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத் அப்படின்னு சொல்றார். சோ திரிவிதம் நரகஸ்ய இதம் துவாரம். சோ நரக்கத்துக்கு இதுதான் துவாரம். இந்த திரிவிதம் மூணு இருக்கே, மூணு விதமா, இதுதான் இந்த நரக்கத்துக்கே துவாரமா இருக்கு. நாசம் ஆத்மனகா நாசம், தன்னோட நாசத்துக்கே இதுதான் ரீசனா இருக்கு. எதெல்லாம்? காம குரோதா ததா லோபஹா. லோபஹா, இந்த லோபம்ங்கிற ஒரு பேராசை இருக்கே, இந்த பேராசை, காமம், குரோதம், இந்த மூணும் தஸ்மாத்து ஏத்தத்து த்ரயம் தியஜேத், அதனால இந்த மூணுத்தையும் நீ விட்டுடு, விட்டே ஆனோம் அப்படின்னு சொல்றார். சோ எப்படின்னா, இப்ப இந்த காமம் இருக்கு பாருங்க, ஆசை, டிசையர், இதுக்கு ஆப்போசிட். இதை எப்படி நான் விடுறது எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காமத்தை நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க, நிஷ்காமியமா பண்ணணும். இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். சோ நிஷ்காமியமா பண்ணணும். நிஷ்காமியமா பண்ணும் போது இந்த காமம்ங்கிறது வராத போதே குரோதமும் வராது. காமத்தினாலதான் குரோதம் வருது இல்லையா? சோ அதுக்கு ஆப்போசிட் வந்து நிஷ்காமியம். சோ நிஷ்காமியமா பண்ண குரோதமும் வராது. இதைத்தான் வந்து யஜ்யம்னு சொல்றாரு. இந்த நிஷ்காமியமா நம்ம ஒரு கர்மாக்களை பண்றோமே, இதுதான் யஜ்யம். யஜ்யம்னா அப்படியே யாகம் வளர்த்து, அதுவும் யஜ்யம் தான். ஆனா உன்னோட கர்மாவை நீ நிஷ்காமியமா பண்றதே ஒரு யஜ்யம் தான். அதுதான் யஜ்யம்னு சொல்றேன். அடுத்தது இந்த லோபகான்னு இருக்கு பாருங்க, இந்த காமம், குரோதம், லோபா. இந்த லோபகாக்கு ஆப்போசிட் என்னன்னா, இந்த லோபம் பேராசை. அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லிடலாம். அப்படி இருக்கிறவாட வந்து கஞ்சன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பேராசை இருக்கும் போது அந்த கஞ்சத்தனமும் இருக்கும். சோ இந்த கஞ்சமா இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஆப்போசிட் என்னன்னா தானம் பண்ணணும். சோ தானம், இந்த தானம் பண்ணவே நமக்கு மனசு விரியும். சோ நிறைய கொடுக்கணும், அதுதான் அவர் சொல்ற. சோ இந்த தானம். அடுத்தது போகம். இந்த போகத்துக்கு வந்து நாசம் ஆகணும்னா என்ன பண்ணும்? தபஸ். சோ இந்த தபஸ், அதெல்லாம் மூணு, யஜ்யம், தானம், தபஸ். இத பத்தியும் கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா? யஜ்யம் தானம், யஜ்யதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தச்சு யஜ்யா தானம் தபஹா ச ஏவ பாவனானி மனிஷினாம் அப்படின்னு சொல்றார்.
சோ யஜ்யம் தான தப இந்த 3 கர்மாக்கள் இருக்கு என்ன தியாஜ்யம், இதை நீ விட்டுறாது. ஏன்னா யஜ்யம்ங்கிறது என்னது, நிஷ்காமியமா பண்ற கர்மங்கள், அது பண்ணிதான் ஆகணும். காரியமேவ தத்து கண்டிப்பா பண்ணு. அதுக்கப்புறம் தபஸ், அது பண்ணிதான் ஆகணும். எதை நாசம் பண்றதுக்கு, போகத்தை நாசம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் லோகத்தை நாசம் பண்றதுக்கு என்னது, தானம் பண்ணணும். அதுதான் இந்த 3த்தையும் இதுல சொல்ற யஜ்யதான தப கர்மங்கள். சோ இந்த 3ம் தான் மனிஷி நாம் பாவனானி, மனுஷர்களுக்கு அது ஒரு புண்ணியத்தை கொடுக்கறது அப்படின்னு சொன்ன. சோ இந்த யஜ்யதான தபஸ் பத்தி நிறைய இதுல கூட ஆத்மபோதம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே தபோவிகி க்ஷீண பாபானாம் சாந்தானாம் நீதராகினாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த தபஸ் பண்றவங்கள் தான் அவர்களுக்கு தான் க்ஷீண பாப்பானாம், பாபமே க்ஷீணமாறுது அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுதான் பாபங்க பரிதூயதாம், இந்த காமக்ரோதங்களை விடணும். அதுதான் அங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்குதான் நிஷ்காமியமா பண்ணணும். அடுத்தது என்ன சொன்னார்னா பவசுகி தோஷகா அனுசந்தியதாம். சோ இந்த சம்சார சுகம் இருக்கே அதுல உள்ள தோஷங்களை பார்க்கணும், குறைகளை. சோ குறைய பார்க்க தான் நம்ம சம்சாரத்துல இருந்து விடுபடுவோம். குறைய பார்க்கலன்னா சம்சாரத்தோட நிறைய பந்தனா ஆயிடுவோமே தவிர முக்தனா ஆக மாட்டோம். சோ இந்த தோஷங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போதே வைராக்கியம் இன்க்ரீஸ் ஆயிடும். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். சோ நிஷ்காமியம், அதனால அகங்காரம் குறையும், வைராக்கியம் ஜாஸ்தியாகும், ராகத்வேஷங்கள் குறையும். இதெல்லாம் ஒரு சைக்கிள். சோ அதனால திருப்பி நமக்கு விவேகம் ஜாஸ்தியாகும், விவேகம் ஜாஸ்தியான வைராக்கியம் ஜாஸ்தியாகும் இதனால. சோ இந்த அனுசந்தானம்ங்கிறது திருப்பி சிந்தனை பண்ணணும்னு சொன்னார். சோ இது ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம் அப்படின்னு சொன்னார். சோ தோஷங்களை பார்க்கணும். பாப்பம் நீங்கினாதான் இந்த தோஷத்தையே பார்க்க முடியும். அதுதான் வரிசையா வைக்கிற. சோ பாப்பம் நீங்க நம்ம தோஷத்தை பார்க்க ஆரம்பிப்போம். சோ அப்பதான் வைராக்கியம் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் அடுத்தது ஆத்மேச்சாம் வியவசியதாம்னு சொன்னார். ஆத்ம இச்சா. சோ தோஷம் பார்க்க நமக்கு தோஷமில்லாத வஸ்து எது, தோஷம்னா என்ன, மெயினா அந்த அனித்தியம்ங்கிற தோஷம். சோ அனித்தியம்ங்கிற ஒரு தோஷத்தை நம்ம பார்க்க அப்ப நித்தியம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அப்ப நித்தியத்தை நோக்கி நம்மளோட இச்சை ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இது ஃபுல்லா தோஷம். அதனால நமக்கு நித்திய வஸ்து மேல ஒரு இச்சா வரும். சோ அந்த ஆத்மா மட்டுமே சத்தியம் அப்படிங்கும் போது அது மேல ஒரு நித்திய வஸ்துங்கும் போது அது மேல நமக்கு ஒரு ஆசை வரும். சோ மற்றது எல்லாமே துக்க வஸ்து அப்படிங்கிறது தெரியும். சோ இதுதான் கைவல்ய நவநீதத்தை கூட சொல்லுவார். வெயில் சகித்திரா புழு போல் அப்படின்பர். அப்படி இருக்கணும் இச்சா. இச்சானா ஒரு லேமன் யார்கிட்ட வேணாலும் கேட்டாங்க, ஆமாமா மோட்சம்னா எனக்கும் தான் ஆசை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆசை இல்லை. அப்படியே வெயில சகிக்காம ஒரு புழு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி மோட்சத்துக்கு துடிக்கணும். அப்படி இருக்கணும். இதுல சிரவணம் மனநம் நிதித்தியாசனத்துல அப்படி இருக்கணும். அதுதான் சொல்றார். அந்த மாதிரி ஒரு இச்சா இருக்கிறது தான் இங்க ஆத்ம இச்சான்னு சொல்றார். சோ ஆத்ம இச்சா விவசியதாம் அப்படின்னு சொன்னார். சோ இந்த மாதிரி நம்ம பண்ண இச்சா வரவே உங்களுக்கு எது நித்தியம், எது லட்சியம், எது நமக்கு உண்மையானது, எதை நோக்கி நம்ம போகணும், எது துக்கத்தை கொடுக்கறது, எது நிலையான சுகத்தை கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு நாலேஜ் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ நிலை இல்லாதது அப்படிங்கிறது மேல நமக்கு ஒரு வரக்கூடிய ஒரு பாவம் தான் வைராக்கியம். நிலை இல்லாததுக்கு மேல வரக்கூடிய ஒரு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாவம் தான் வைராக்கியம்னு சொல்றோம் இல்லையா. இதுதான் நிவிருத்தின்னு சொல்றோம். அடுத்தது இந்த ஆத்மேச்சாங்கிறது பிரவிற்த்தி. சோ ஆத்மாவை நோக்கி நம்ம போறோம்ல, ஒரு இச்சை வருது. சோ இதுதான் இது வேணும். சோ நிலையானது மீது வரக்கூடிய பாவம் முமுட்சுத்துவம், நிலையற்றதின் மீது வரக்கூடிய பாவம் தான் வைராக்கியம். சோ இது காப்பாத்தணும். இப்போ ஆத்மேச்சா விவசியதாம். அதுக்கப்புறம் 8வது என்ன சொன்னார், நிஜகிருகாத்து தூர்ணம் வினிர்கம்யதா. சோ இதெல்லாம் வந்ததும் இச்சா வந்தப்புறம், ஏன்னா இது அப்படி இல்லை, சாதாரண இச்சா கிடையாது, ஸ்ட்ராங்கான ஒரு இச்சா. மோட்சத்தை அடைஞ்சே ஆனோன்னு வெயில் சகித்திரா புழு போல் இல்ல, தலையில தீப்பற்றி எரிஞ்சா எப்படி ஓடுவானோ அப்படி போகணும் உபனிஷத்து ஒண்ணுல. சோ அந்த மாதிரி இருக்கணும் ஆசை. அப்படி இருக்கும்போது வீடு சரிப்படாது. அதனாலதான் அவர் சொல்றாரு நிஜகிருகாத்து தூரணம் வினிர்கம்யதாம் அப்படின்னு. எங்கேயாவது போய் இல்ல, இதுக்குன்னே இந்த ரிஷிகேஷ்ல எல்லாம் வானப்பிரஸ்தத்துக்கே ஆசிரமங்கள் இருக்கு. அதுல போய் சில பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்க ஃபுல்லா சத்சங்கங்கள், அந்த உபன்யாசங்கள் இது மாதிரிதான் ஓடிட்டு இருக்கும். சோ அப்படி போக முடியாதவா நிஜகிருகாத்து, இந்த சரீரத்திலேருந்து அதுல உள்ள ஒரு பிடிப்புலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் நம்ம காப்பாத்தணும்ல.
வந்தாச்சு, சரி ஓகே நான் டிசைட் பண்ணிட்டேன், மோட்சம் தான் வேணும், எல்லாம் ஓகே, எப்படி இதை காப்பாத்துறது? அதுக்குதான் அடுத்தது சொல்றாரு, சத் சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் ஸ்லோகம் சொல்றாரு இல்லையா. ஸோ இதுதான் கன்சாலிடேஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஸோ ரெண்டாவது சங்கத் சத்சு விதீயதாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சத் சங்கம் இருக்கே, சத்சு சங்கஹா, சத்சுனா ஒரு நல்ல ஒரு கூட்டம் இல்லையா, அதுல சங்கஹா அந்த கூட்டத்துல வந்து விதீயதாம் நம்ம செயல்படணும், படட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளோட இதை காப்பாத்திக்கணும்னா சத் சங்கம் எப்பவுமே இருந்தாகணும். அதுதான் சார்ஜ் மாதிரி, ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டே, மொபைலை சார்ஜ் பண்ணிட்டே இருந்தா தானே நல்லா ஒர்க் ஆகும் இல்லையா. இல்லைன்னா அப்படியே சார்ஜ் டவுன் ஆகி அவ்வளவுதான், சுவிச் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரிதான். ஸோ நம்மளும் அப்படியே இதெல்லாம் சொல்லும் போது ஒன்றும் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் முடிஞ்சாச்சுனாலே பாதி டைம் குறைஞ்சு போயிடும். அப்புறம் டின்னர் கடைசி இதுங்கும் போதே பாதி போயிடும். ஸோ நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறதுல பாதி போயிடும். இதுவே அடுத்த வீக்குக்குள்ள நமக்கு அப்படியே இந்த பலூன்ல காத்து போன மாதிரி சைங்கனும் குறைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி இந்த கிளாஸே முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் இந்த சத்சு, இந்த ஒரு நல்ல ஒரு மனிதர்களோட சங்கம் வந்து எப்பவும் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்ற. சத்சு சங்கா சத்சு விதீயதாம் அப்படின்னு அப்பதான் காப்பாத்திக்க முடியும். இல்லைன்னா இவ்வளவு நேரம் வைராகியத்தை பத்தி பேசிட்டு, இவ்வளவு நேரம் அதை பத்தி வளர்த்துட்டு லிஸ்ட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த சத்சங்கம் இல்லைன்னா எல்லாம் டபக்குன்னு குறைஞ்சு போயிடும் இல்லையா. ஸோ அதுக்குதான் அடுத்தது சொல்றாரு, அடுத்த ஸ்லோகம். ஸோ அது நம்ம இப்ப கொஞ்சம் பார்ப்போம். ஸோ சங்கஹா சத்சு விதீயதாம். ஸோ என்ன சொல்றாருன்னா, சத்சு அதாவது நல்ல மனிதர்கள். சத்து அப்படின்னாலே சத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த சத்சு இந்த நல்ல மனிதர்கள் இடத்தில் சங்கஹா விதீயதாம், சேர்க்கையானது செய்யப்படட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மீனிங் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, சத் சங்கத்துல ஈடுபடணும், அது ஒரு அர்த்தம். ஏன்னா சத் சங்கம், சத்சு சங்கஹா, சத் சங்கம் நல்ல சங்கம், நல்ல கூட்டம், அதுல வந்து நம்ம வந்து ஈடுபடணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். செகண்ட் மீனிங் எப்படி எடுத்துக்கலாம்னா, சத்சு, சத்சுங்கிற இன்னொன்னு சத்து அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். சோ இந்த உண்மையானதுல சங்கஹா, இந்த பற்று இருக்கே, சங்கஹானா பற்றுன்னு ஒண்ணு. கீதையில நிறைய சங்கம், இப்ப கூட சொன்னேன் சங்கம் தெத்வான்னு. சங்கம்னா அட்டாச்மெண்ட்னு ஒரு அர்த்தம். சோ இந்த சங்கம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், கூட்டம்னு சொல்லலாம், அட்டாச்மெண்ட்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டாவது மீனிங் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அட்டாச்மெண்ட் பற்று, அது வந்து வைக்கப்படட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த சத்சு சத்து விஷயங்கள்ல பற்றானது வைக்கப்படட்டும் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இல்லையா. சோ அசத்து அதாவது இந்த பொருள், உலக பொருட்கள், இடம், அந்த ரிலேஷன்ஸ், பொண்ணு பையன், இதுல எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சங்கம் வச்சிருக்கோம், அதாவது அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம். ஸோ ஆனா இனிமே நம்ம அதுல இருந்து வெளியில வந்து எது நித்தியமோ அதுல வந்து இந்த சங்கஹா, இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம வைக்கணும். அதுதான் சொல்றேன். தேர்ட் இன்னொரு மீனிங் இருக்கு. சத்து அப்படின்னா என்னன்னா சாத்விகம், அதாவது சத்து குணம் சொல்லுவோம் இல்லையா, 3 குணங்கள், திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு இருக்குல்ல. சோ 3 மாயாக்கு 3 குணங்கள், இல்லைன்னா சத்துவம் ரஜஸ் தபஸ், சத்துவம் தமஸ் ரஜஸ் 3 குணம். சோ இந்த சாத்விக குணம்னு சொல்லுவோம் இல்லையா, சத்து குணம், அதான் சத்துவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சோ இந்த சாத்விகம் அதுல வந்து பற்று இருக்கணும். அப்ப ஏன்னா சத்துவம் இன்க்ரீஸ் ஆக தான் விசாரத்துக்கு யூஸ்ஃபுல். இந்த தமஸோ ரஜஸோ இருந்தா விசாரத்துக்கு சரி வராது. அதனால சத்துவம், அப்ப சத்துவத்தையும் விடணும், அது அடுத்தது. முதல்ல சத்துவத்தை தான் பிடிச்சுக்கணும். ஸோ சத்துவம் இம்ப்ரூவ் ஆகணும், அதைத்தான் வந்து அப்படியும் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ சாத்விகமா இருக்கிற இதுல வந்து நம்மளோட பற்று ஜாஸ்தி ஆகணும். ஸோ சத்துவங்கிற ஒரு குணம் வந்து நிர்மலம், அதுக்கு வந்து பாபரஹிதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது பிரகாசகம் அனாமயம் அப்படின்றது. ஸோ பிரகாசகம் அது வந்து என்ன ஆகும்னா சுகத்தோடு நம்மளை வந்து சேர்க்கும். அனாமயம் அதாவது ரொம்ப ஒரு துக்கமோ நெகட்டிவ் இல்லாம அனாமயமா இருக்கு. ஆமயம் அனாமயம் அதோட நம்மளை வந்து பந்தப்படுத்தும். ஸோ நம்ம வந்து டெய்லி அதுக்காக தான் சாத்விக ஃபுட்டை பத்தி சொல்றேன் கிருஷ்ணர் இல்லையா. ஸோ அதனால இந்த சாத்விகமா ஃபுட் இருக்கணும், சாத்விக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், சாத்விக ட்ரெஸ் இருக்கணும், எல்லாத்துலயும் ஒரு சாத்விகமா இருக்கணும். அதுதான் நம்மளோட சனாதன தர்மமே, பேச்சுல கூட சாத்விகமா இருக்கணுங்கிறது தான். அதனால அந்த மாதிரி சாத்விகத்தை நோக்கி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சத்துவ குணம்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனாலதான் சாப்பாடு கூட ரொம்ப பார்த்து சாப்பிடணும். ரஜஸ் இம்ப்ரூவ் பண்றதோ
தமசை இம்ப்ரூவ் பண்ற சாப்பாடெல்லாம் பத்தி கீதையில நிறைய சொல்றார் இல்லையா? பூத்திகி, அதாவது இந்த ஸ்மெல் வரக்கூடிய இந்த மசாலா, இது பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் விடணும்னு சொல்றார். எதுக்காகனா அது வந்து ரஜஸ் தமசை இன்க்ரீஸ் பண்ணும், சத்துவத்தை குறைக்கும், அதுக்காக சொல்லப்படுறது. ஸோ சாத்விக் நான்வெஜ் கூடவே கூடாது. நான்வெஜ் வந்து நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் வேதாந்த சைடு வரணும்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து பயங்கரமா ரஜஸ் ஜாஸ்தி பண்ணக்கூடிய சாப்பாடுகள். அதனால அதெல்லாம் விடணும். சாத்விகமா இருக்கணும் சாப்பாடு. அது வந்து நிறைய நீங்க வந்து நான் வெஜிடேரியன் கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நீங்க பால் சாப்பிடுறது இல்லையா, நீங்க காய் சாப்பிடுறது இல்லையா, அதையும் தானே மரத்துலேருந்து பறிக்கிறேன். அதுவும் தப்புதான், யாரும் இல்லைன்னா. பட் எது இப்ப நம்ம அரசியல்வாதியில சொல்றீங்க சொல்லலையா, ஓட்டு போடுறச்சே எந்த திருடம் பெஸ்ட் திருடணும் அவனுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட். ஒரு உயிரையே இப்படி கதற கதற இது பண்ணி நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தொண்டை கீழே போனா அது ஒண்ணுமே டேஸ்ட் கூட இருக்க போகுது. அதுக்கு இன்னொரு பூதத்தை கொல்லறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அதனால சொல்றோம் சாத்விகமா பண்ணணும்ட்டு. அதுக்காக காய் சாப்பிடுறது அதுவுமே கூடாதுதான் இல்லையா? அதுவுமே அது நமக்காக தரல, அது அதோட சுபாவம், அது ஜெனரேஷன் காயை கொடுக்கறது, நாம அதை எடுத்துக்கிறோம். பட் இதுக்கு அது பெட்டர், அவ்வளவுதான். இல்லைன்னா வெறும் காத்து, இந்த முனிவர்கள்லாம் இருந்தா மாதிரி காத்தை சாப்பிடலாம், அது பெஸ்ட். அதுலயுமே நிறைய பாக்டீரியா அப்படி பார்த்தா உள்ள போகும். ஸோ இருக்கிறதுக்குள்ள ஒரு பெஸ்டா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ தமஸ் ரஜஸ் வந்து நம்மளை ரொம்ப பந்தப்படுத்தும், ராகம் ஜாஸ்தியாகும், அட்டாச்மெண்ட். அதனாலதான் அதெல்லாம் கூடாது. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பேசுறோமோ எல்லா விவகாரமுமே சாத்வீகமா இருந்தாக்க பெஸ்ட். நம்மளோட சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி உள்ள நாலேஜ்லாம் சீக்கிரமா உள்ள போகும், மறக்காம இருக்கும். நிறைய நம்மளோட ஆத்ம விசாரத்துக்கு வந்து சாத்வீகம் தான் பெஸ்ட், வெரி பெஸ்ட். அப்படின்னு கேட்டா த பெஸ்ட் சாத்வீக ஃபுட்டு தான் அது. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாறிக்க வேண்டியதான். ஸோ யாருமே இதை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பட் நம்மள மாத்திக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து சங்கஹான்னு சொல்ற அட்டாச்மெண்ட், யாரோட சத்சு இருக்கணும் அப்படின்னு. இது துஸ்ஸங்காத்து சத்சங்கம். துஸ்ஸங்கம்னா என்னன்னா கெட்டவான்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லவாதான். ஆனா இந்த துஸ்ஸங்கம்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துலன்னா, நம்மளோட ஆத்ம முன்னேற்றத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாதவா. அவன் நல்லவாளே இருக்கலாம், வெளியில விவகாரத்துக்கு நல்லவாளா இருக்கலாம், ஆனா இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணாதவாள துஸ்ஸங்கம்னு சொல்றாரு. ஸோ துஸ்ஸங்காத்து சத்சங்கா. ஸோ இந்த துஸ்ஸங்கத்திலேருந்து வெளியில வரும்பொழுது சத்சங்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஒரு என்ன சொல்லுவோம், அந்த அசோசியேஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த அசோசியேஷன்ல இருந்து வெளியில வரணும். அதுக்கப்புறம் இதுல சொல்றாரு பஜகோவிந்தமா, ஆமா, சத்சங்கத்வே நிசங்கத்வம். அப்படின்னா என்னன்னா, சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலத்துவம், நிச்சலத்வே முக்திகி, ஜீவன் முக்தி இல்லையா? சோ சத்சங்கத்வே நிசங்கத்துவம். சத்சங்கம் இருக்க 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 அது நம்மள நிசங்கத்துல கொண்டு விடும். நிசங்கம்னா துசங்கம்னு சொல்லிட்டேன். நிசங்கம்னா என்னன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது, தனியா இருந்து பழகிறது, தனிமையில இருந்து பழகிறது, தனிமையை ரசிக்கிறது, தனியா இருந்து வாழ கத்துக்கிறது. இதெல்லாம் தான் வந்து நிசங்கம்னு சொல்லுவோம். அதாவது வைராக்கியம், வேற ஒண்ணும் இல்லை, வைராக்கியம். இப்ப நிறைய பேருக்கு அந்த தனிமைங்கிறது எவ்வளவு நீங்க ஒரு எல்டர்ஸ் பார்த்துருக்கலாம். இப்ப நம்ம ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவான்னா எல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முடியாதவா, ஃபுல்லா இந்த இதுதான் ப்ராப்ளம், தனியா இருக்க முடியல. ஐயோ என்னால தனியா இருக்க முடியாது, யாரோடையாவது பேசணும், யாராவது இருக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படியே பழகியாச்சு, யாரோடையாவது இருந்து, இல்ல ஒண்ணு இல்லைன்னா போன்லயாவது பேசிட்டு சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது பண்ணியாகணும். அப்படியே இருந்து பழகி இப்ப என்ன ஆயிடுது, வயசானா தனியா இருக்க முடியல, யாராவது பேசிட்டே இருக்கணும், இல்ல யாராவது ஏதாவது கூட இருந்துட்டு இருக்கணும், என்னதாவது இருக்கணும், யாராவது இருக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான், புலம்பி தள்ளி ரொம்ப டவுன் ஆகி அந்த மாதிரிலாம் ஏன் பண்றான்னா இதுதான் ரீசன். சத்சங்கத்வே நிசங்கத்துவம். இந்த தனிமையில வாழறதுக்கு இது வெரி 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 யூஸ்ஃபுல், இந்த வைராக்கியம். ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் தனியா இருந்துதான் ஆணும். அது வந்து இப்போ இந்த நாலேஜ் இல்லாத வாழ்க்கை இப்ப எல்டர்ஸ்க்கு நீங்க புரிய வைக்கவே முடியாது. ஆனா இந்த நாலேஜோட வந்துட்டோம்னா நம்ம என்னைக்குனாலும் ஒரு நாள் தனியா இருந்துதான் ஆணும். தனியா தான் வந்தோம், தனியா தான் போனோம், தனியா ஒரு ஸ்டேஜ்ல இருந்துதான் ஆணும். ஆனா அதை எப்படி பழகிறது, அதுக்குத்தான் விரதங்கள். மௌன விரதம் இருந்து பழகணும், தனியா ரூம்குள்ள இருந்து பழகணும்.
அது விரதமா இருந்தோம்னா நன்மைக்கு நன்மை, புண்ணியத்துக்கு புண்ணியம். இந்த மாதிரி ஆத்ம விசாரத்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ள திரும்பி பார்க்கறதுக்கு மௌன விரதம் கிரேட், ரொம்ப பெரிய சாதனம். அதுல நிறைய நீங்க கத்துக்க முடியும். ஸோ பிளஸ் தனியா இருந்து பழக்கம். அப்ப பின்னாடி ஒரு காலத்துல நம்ம தனியா இருந்தா கூட நம்ம தனிமை நம்மளை கொல்லவே கொள்ளாது. அதுதான் அவர் சொல்றாரு, நிசங்கத்துவம் இருந்து பழகுங்கோ, அதுதான் வைராக்கியம். ஸோ நான் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறான்னு நினைச்சுக்காதீங்க. என்னன்னா மௌன விரதம் வீட்டுல ஏதாவது ஒரு நாள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு மௌன விரதம்ல இருக்கும். மௌன விரதம்ல இருக்கிறது தூங்கக்கூடாது. அதுக்காக உள்ள போய் இருந்துட்டு நான் தூங்குறேன்னு இல்லை, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் கிடையாது, மொபைல் பார்க்குறேன் நோ, மொபைல்லாம் வெளியில இருக்கணும். மொபைல், டிவி எதுவுமே இருக்கக்கூடாது, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்லி நீங்க உங்களோட இருக்கணும். அதுதான் மௌன விரதம். உள்ள நான் ஸ்நாக்ஸை கொண்டு வச்சுக்கிறேன், தண்ணியை கொண்டு வச்சுக்கிறேன், ஜூஸை கொண்டு வச்சுக்கிறேன் எல்லாம் கிடையாது. அப்புறம் தூக்கம் வரும், இதெல்லாம் கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட இருக்க கத்துக்கணும். அதுதான் மௌன விரதம். நீங்க உள்ள இருக்கிறச்சே நோட்ஸ்லாம் வச்சுக்கூடாது. நோட்ஸ் எடுக்கிறேன் இல்லை நோட்ஸை பார்க்குறேன் படிக்கிறத யூஸ் பண்ணும். வெறும் மைண்டு தான் உள்ள திரும்பி பார்க்கணும். இந்த கிளாஸோட இதை மைண்ட்ல என்ன இருக்கோ திரும்பி பார்க்கணுமே தவிர நோட்ஸை பார்க்கக்கூடாது. ஸோ என்னென்ன நம்ம கோத்ரூ பண்ணலாம், என்னென்ன நம்ம எழுதி வச்சுக்கலாம், அங்கே எழுதக்கூடாது. மௌன விரதத்துல எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம உள்ள போகணும். நம்மளோட மனசு எங்கெல்லாம் போறதுங்கிறத வாட்ச் பண்ணிக்கணும். அடுத்த ஒரு சாப்டர்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மனசு என்னெல்லாம் தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த தியானம் முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஆனா அது தூக்கத்துல கொண்டு விட்டுரும். ஏன்னா தனியா இருக்கும்ல, சில பேருக்கு அது தூக்கத்துல வரும். அப்படி இருந்தா அது பண்ண வேண்டாம். ஏன்னா அது மாதிரி சாப்பாடும் ரொம்ப ஹெவியா சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் லிமிட்டா சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு 6 to 6 அந்த மாதிரி அது இருக்கும் இந்த வீக்ல ஒரு நாள். அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வைராகியத்தை இம்ப்ரூவ் பண்ண ஒண்ணு, இன்னொன்னு இந்த தனியா இருக்கிறதுக்கு நமக்கு கத்துக் கொடுக்கும். இந்த தனிமை ரொம்ப வாட்டும். ஐயோ, அதுவும் இந்த முதுமை பிளஸ் தனிமை இருக்கு பாருங்க, அது அவளுக்கு பைத்தியமாக்கி விட்டுரும். அதனால இருக்கிறவாளையும் பைத்தியமாக்கும். அது அடுத்தது இந்த பாத்துக்கிறா பாருங்க, அவ பாட்டு ரொம்ப திண்டாடும். அதனால நம்ம இருந்து பழகிக்கணும். நாம அதை மாதிரி ஒரு விக்டிமா ஆயிடக்கூடாது. ஸோ சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம். இந்த நிசங்கத்துவம் அதாவது தனிமையா இந்த வைராகியம் இன்க்ரீஸ் ஆக ஆக நிர்மோகத்துவம், குழப்பங்கள் இருக்கு பாருங்க. மோகா அப்படின்னா என்னன்னா ஒரு குழப்பம். நான் தான் சரீரம், நான் தான் அந்த நான்கிற அகங்காரம் தலை தூக்கினாதான் மோகம். ஸோ அது இருக்காது. ஸோ அந்த குழப்பம் இல்லாம நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிശ്ചலத்துவம். ஸோ மோகங்கிறது நீங்கினாதான் மனசு நிശ്ചலமா இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. அந்த மோகம் நீங்கும் போது அந்த மயக்கம், அதாவது மோகம்னா என்னன்னா அந்த தமஸ் ரஜஸ் இருக்கு பாருங்க, அதனால வரக்கூடிய ஒரு குழப்பம், ஒரு மோகம்னு சொல்லுவோம். அதை தமிழ்ல வர மோகம் இல்லை, இது சன்ஸ்கிரிட் மோகம். ஸோ அந்த இந்த மோகம் நீங்கும் போதே உங்களுக்கு மனசு ஒரு நிശ്ചலத்துவத்துக்கு வந்துடும், நிശ്ചலமா இருக்கும். ஸோ அது இந்த பிரம்மத்துல ஈடுபட முடியும் அப்பதான். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிர்மோகத்துவே நிശ്ചலத்துவம், நிശ്ചலத்துவே ஜீவன் முக்தி. அந்த மனசு நிശ്ചலத்துவமா இருக்கும் போதுதான், அதாவது மனசுத்தி, அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. இந்த மனசுத்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நிശ്ചலத்துவே ஜீவன் முக்தி. அப்பதான் ஜீவன் முக்திக்கு போக முடியும். விசாரத்துக்கு அப்புறம் ஜீவன், அதுதான் அவர் சொல்றாரு. சோ எல்லாரும் நல்லவாளா இருக்கலாம், ஆனா இந்த நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு தெரியாது. வேர்ல்ட்லி திங்ஸ்ல ஓகே, அவன் நல்லவாதான். ஆனா இந்த மோட்ச சைடுக்கு நீங்க வந்தேன்னா, அதாவது இந்த வேதாந்தத்துக்கு ஒரு கைடன்ஸ் அவகிட்ட இருந்து வரதுக்கு சான்ஸே இல்லை. அதுல இருந்துதான் நம்ம விடுபட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. சோ மோட்ச பாதையில போகிறதுக்கு இந்த சத்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அங்கதான் நம்ம நிறைய கத்துக்க முடியும், அங்கதான் நம்மளோட வைராகியம் இம்ப்ரூவ் ஆகும், அங்கதான் நமக்கு நித்திய அனித்தியத்தை பத்தி நிறைய பேசுவா. சோ நித்தியம் எதுங்கிற நாலேஜ் நிறைய போகும். இந்த சிரவணங்கள் இம்ப்ரூவ் ஆகும். இந்த சிரவணம் இம்ப்ரூவ் ஆக ஆகதான் மனநத்துல உட்காரவே முடியும். சோ அதுக்கெல்லாம் இந்த சத்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஃபாரின்ல இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் எங்க சத்சங்கத்துக்கு போறது அப்படின்னு எல்லாம் அவளோட புக்ஸ் நிறைய படிக்கணும், அல்லது இந்த மாதிரி ஆடியோ இதெல்லாம் கேட்கணும். அப்படியாவது இருந்துட்டே இருக்கணும். இல்ல அந்த டச் போச்சுன்னா அவ்வளவுதான், டைம்னு குறைஞ்சிட்டே சார்ஜ் ஃபுல்லா போய் சுவிட்ச் ஆஃப் தான். ஸோ அதனால அதுதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒண்ணு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருப்போம். ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி.
அன்னைக்கு ஜி கேட்டார் இல்லையா, அதாவது சாத்விக வாசனை, அதாவது நல்லது பண்றதை பத்தி நீங்க வந்து கான்கிரீட்டா வந்து விடணும்னு சொல்லல. டவுன் த லைன் வந்து நம்ம கர்மயோகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்க. பட் முன்னாடி ஏதோ ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம இந்த கர்மத்தையும் விடணும் அப்படின்னு தான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அப்ப பண்ண வேண்டாமா? அதாவது அவர் சொல்றாரு இல்லையா, அந்த பண்ணணும். காரியமேவ தத்து அப்படின்னு தானே சொல்றாரு. இப்ப கூட ஒரு ஸ்லோகம் சொன்னீங்க, காரியமேவ தத்து. காரியம்னா பண்ணிதான் ஆணுங்கிற. இந்த யஜ்யம், தானம், தபஸ், இந்த மாதிரி கர்மங்கள் வேதம் சொல்றபடி நடக்கிறது. இந்த கர்மங்களை உன்னோட ஸ்வே கர்மணி அபிரதா. சோ உங்க கர்மத்தை நீங்க விடவே கூடாது, பண்ணிதான் ஆகணும். ஆனா நிஷ்காமியமா பண்ணணும், கர்ம யோகத்துல பண்ணணும், ஒரு சரண்டர் பாவத்துல பண்ணணும். எனக்கு நான் பண்றேங்கிறத விட்டுட்டு பண்ணணும். ஆனா பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்மள முக்திக்கு கூட்டின்னு போகும். இப்போ பண்ணணும். எல்லாம் நம்ம சொல்றதே அதுதான், பண்ணுன்னு தான் சொல்ற. இல்ல சாப்டர்ல தான் பண்ண வேண்டாம். அதான் சொல்ல வந்தேன். அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல வந்து 80 சாப்டர் கோட் பண்ணிட்டு கடைசியில அவரு முதல்ல பண்ணு சொல்றாரு, அப்புறம் கடைசியில் பண்ண வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம்னா நம்ம பண்ண வேண்டாமா அப்படின்னு. வேண்டாம், அது நமக்கே வரும். அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம்னா எதுவுமே தேவையில்லை. அதுக்காக இப்ப அதை சொல்லல. இப்ப சொன்னாருன்னா அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுருவோம், இந்த கர்மத்தையும் விட்டுருவோம், வேதாந்தத்தையும் விட்டுருவோம், எல்லாம் எதுவுமே வேண்டான்னு. அப்படி இல்லை. அது வரது 18 சாப்டர்ல கடைசியில தான் சொல்றாரு. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு மாமேவ சரணம் பிரஜ அகம் சர்வ பாப்பேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகாங்கிற. நீ கவலைப்படாத, அப்ப நான் பாத்துக்கிறேங்கிற. உன்னோட கர்மங்களை, உன்னோட சஞ்சித கர்மங்கள் இதையும் சொல்ற, அந்த கர்மாவெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சரணடைங்கிற. ஆனா அது முதல்ல சொல்லல, நம்ம கர்மம் பண்ணி பழகணும். ஏன்னா அந்த கர்மயோகமா பண்ணும்போது அதுல ஒரு ஞானம்ங்கிற ஒரு பார்ட் இருக்கு. இது நான் பண்ணலங்கிற ஒரு ஞானத்தோட தானே பண்ணணும். ஏன்னா பாப்பங்கள் ஒட்டாது, பிறவி வராது. சோ அந்த கர்மயோகம் தான் நம்மள வந்து லீட்ஸ் டு நெக்ஸ்ட். கர்மயோகம் பண்ண நிஷ்காமியமா பண்ண நமக்கு அந்த அகங்காரம் குறையும். அகங்காரம் குறையும் போது ராகத்வேஷங்கள் குறையும், சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும். சத்துவம் இன்க்ரீஸ் ஆகும்போது மனசுத்தி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் விசாரம் வரும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது எல்லாத்தையும் விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்ப சொல்றேன். இப்ப அதாவது ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து he had a 6 sister. ரொம்ப நாளா, ரொம்ப ஒரு மேபி இயர்ஸ் டுகெதர், ஒரு 10-15 இயர்ஸ் he was taking care of her. பட் எனக்கு ஐ வாஸ் ஆக்சுவலி worried about my friend. ஆனா ஒரு ஒரு 1 இயருக்கு முன்னாடி, 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஷீ பாஸ்ட். ஸோ இவ்வளவு நாள் அவன் துக்கமா இருந்தான். சிஸ்டர். ஸோ இப்போ இவ்வளவு நாள் அவன், அது டெஃபினட்டா அது துக்கம் தானே. இவ்வளவு நாள் அவன் வந்து பார்த்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு இவங்களையும் பார்த்துட்டு அவன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அது துக்கம் தான். இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஹி இஸ் நோ மோர். அப்ப திஸ் கை ஹஸ் பிகம் ஃப்ரீ இல்லையா? அப்ப அவனுக்கு அது சுகம் தானே கொடுக்கறது. இதை நான் எப்படி பார்க்கணும்? நீங்க எப்படி பார்க்கணுமா, அவர் எப்படி பார்க்கணும்னு கேக்குறீங்களா? நான் எப்படி பார்க்கணும்? நான் வந்து இந்த பாத்துல வந்ததுனால இது எனக்கு நல்லதுன்னு படுது. அப்ப ஒரு விதத்துல ஒரு சாதகன் எப்படி பார்க்கணும்? டெத்ங்கிறது வந்து ஒரு குட் திங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இது யார்ட்டையும் நான் சொல்லவும் முடியாது. இது சாதகன் எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதகன் இதை 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, அந்த ஜீவனால, அந்த சிஸ்டரால எதுவும் முக்திக்கு வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் போடுறதுக்கு அங்க வழியே கிடையாது இல்லையா? ஆக்சுவலா ஸ்ட்ரகிள் தான், சுத்தி இருக்கிறவாளுக்கும் ஸ்ட்ரகிள் தான், அவளுக்குமே ஸ்ட்ரகிள் தான். அப்படிங்கும் போது அந்த மரணம் ஒரு விடுதலை அவளுக்கு. ஸோ அதனால அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் பிறவி நல்லதா வரட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதனால இது வந்து அவளுக்கு ஒரு விடுதலையா எடுத்துக்கலாம். இன்னொரு இடத்துல துக்கமா எப்படி பார்க்கலாம்னா, ஒரு சாதகன் இந்த மனுஷ பிறவி வேஸ்ட் ஆயிடுச்சு, வேஸ்ட் இல்லையா? அடுத்து என்ன பிறவி வரும்னு தெரியாது. மனுஷ பிறவி வந்தா சந்தோஷம், ஆனா வருமானம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷ பிறவிய சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலையே அப்படிங்கிற ஒரு துக்கம் வரும். அதுதான் வந்து ஒரு சாதகனுக்கு வரக்கூடியது. என்னோட ஆங்கிள் அந்த திங்க் பண்ணது வந்து கரெக்ட்டா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்ல, நீங்க எந்த ஆங்கிள்ல சுகம்னு நினைக்கிறீங்க? he has become free இல்லையா? அதாவது ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு has become freeன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நான் எப்படி சொல்றேன்,
அப்படி பார்க்க கூடாது. நான் சொல்றது அந்த பர்டிகுலர் ஜீவனை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஜீவன் இந்த மோட்ச பாதைக்கு வரல, மோட்ச பாதையில இன்னும் ரியலைஸ் ஆகாம மனுஷ பிறவி வேஸ்ட் ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. அது நமக்கு ஒரு துக்கமா இருக்கும், அது ஒரு வேதனையை கொடுக்கும். ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டாளே அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட் ஆயிடுது இல்லையா? அது அவன் மேல தப்பு இல்ல, அது தெரியாது, பட் எனிஹோ வேஸ்ட். நான் வைனி ஆனஸ்ட்லி நான் அந்த இறந்த ஜீவனை பத்தி நான் திங்க் பண்ணவே இல்லை. ஐ மே பி ராங். நான் இந்த ஃப்ரெண்டை பத்தி தான் திங்க் பண்றேன். இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. அவனுக்கு இன்னும் இந்த இன்க்ளினேஷன்லாம் இன்னும் வரல, நான் சொல்லவும் இல்லை. பட் இல்ல நான் இது எடுத்து கேட்கறேன்னா இந்த வைராகியம் விவகாரத்துல பார்த்தீங்கன்னா உலக ரீதியில எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஓகே, நீங்க உங்களோட ஆங்கிள் கரெக்ட் தான். அவ கஷ்டப்பட்டு, ஏன்னா அது அவளால எதுவும் பண்ணவும் முடியாது அப்படிங்கும் போது ஓகே, அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு விடுதலை, கரெக்ட், இவளுக்கும் விடுதலை தான் இல்லையா? ஏன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கும் போது அதை பார்த்து பார்த்து வேதனைப்படுறதுங்கிறது கஷ்டம் தானே. ஸோ அதுல இருந்து ஒரு விடுதலைன்னு எடுத்துக்கலாம் விவகார ரீதியில். நான் வைராகியத்துல இருந்து நான் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க உங்க ஃப்ரெண்டு மேல உள்ள ஒரு அட்டாச்மெண்ட், அவன் ஹாப்பியா இருக்கான்னு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, ஃப்ரெண்டு மேல ஃப்ரீ ஆயிட்டான் அப்படி எனக்கு சந்தோஷமா இருக்கு. எஸ் எஸ். சோ யூ ஹேவ் சம் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் ஃப்ரெண்ட் இல்லையா? அதுதான் அது நீங்க அட்டாச்மெண்ட் இருக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. ஒரே விஷயத்துக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட்ல டவுட். இப்போ நம்ம போன வாட்டி அவங்க சொன்னாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது தர்மம் பண்றோம்ன்ற மாதிரி. ஸோ இதுல எனக்கு ரெண்டு விதமா எப்படி டவுட்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்த சம்பாதனம் தார்மீக முறையில பண்ணும்போது அப்படி பார்த்தா நம்ம என்ன சொன்னோம், மினிமம் பேசிக்கு தான் நம்ம சம்பாதிக்கணும், அதுக்கு மேல நம்ம இந்த இதுக்கு தானே டைம் கொடுக்கணும் போது அது ஒரு இப்ப நம்ம அதுல வேஸ்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்ற மாதிரி வருது இல்லையா? ஏன்னா நம்ம பேசிக் நம்மளது போயிடுச்சுன்னா அப்போ தர்மபடி அர்த்த சம்பாதனத்துக்கு அவங்களுக்கு எனஃபா இருக்கும் போது அப்போ இந்த அர்த்த சம்பாதனம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறது எப்படி எடுத்துக்கணும், அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இப்போ ஷேர் மார்க்கெட் எல்லாம் பார்க்கும்போது அது சூதாட்டம் பண்ற மாதிரி நினைக்கும் போது அது கரெக்டா வருமா? ஏன்னா அதுவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுல நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக கேக்குறேன். அதாவது இத ரெண்டு விதமா பார்க்கலாம். விவகார ரீதியில பார்த்தீங்கன்னா ஓகே, நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதுல போட்டு நான் ஒரு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது ஓகே, அவளை பொறுத்த வரைக்கும் அது நியாயம்தான், ஓகே ஃபைன். பட் நீங்க வேதாந்த ரீதியா பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு அதிகமா சம்பாதிக்கும் போது அது டிசையர்ஸ்ல போகும். அவருக்கு டிசையர் என்னன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஃபைன் தான், அதுவும் நான் கர்மயோகத்துல பண்றேங்கிற, தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா விசாரத்துக்கு அது கொண்டு போகாதுங்கிறது தான் என் பாயிண்ட். மனசுத்தி வரைக்கும் கொண்டு போகும், ஆனா விசாரத்துக்கு கொண்டு போகாது. நீங்க மாயா பத்தி பேசும்போது ஈஸ்வரன் மாயாவை அவர் தான் ஏற்படுத்துறாரு. நம்மளுக்கு ஜீவனா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொன்னேன் இல்லையா? ஏன் மாயாவை முதல்ல கிரியேட் பண்ணணும்? ஏன் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? வை அதுக்கே என்னத்துக்கு லைக் காரணம் அப்படிங்கறது. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது தேர் இஸ் எ ரிஸ்க் ஃபேக்டர் ஆல்சோ. நம்ம இதுதான் செலக்ட் பண்ணுவோம் அதுதான் செலக்ட் பண்ணுவோங்கிறது கிடையாது. நம்ம எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் லைக் இந்த ஞானம் இருக்கிறது கிடையாது. அதனால பாவத்துக்கு அது ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோ அப்படின்னு தோன்றது இந்த ஆப்ஷன்ஸ். இந்த ஃப்ரீடமே அத ஒரு விதத்துல நம்ம ஒரு வரமா பார்த்தா கூட பல விதத்துல இது சாபமா தான் இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ். இந்த இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது சோ வை மாயா அதுதான் என்னோட கேள்வி. மாயாதான் சிருஷ்டியே இல்லையா? இந்த ஃபுல் ஜெகத்தே நம்ம சொல்றோம்ல அவனோட சரீரம்னு சொல்றோம். அப்போ இந்த மாயாதான் சிருஷ்டி, மாயா இல்லைன்னா சிருஷ்டி பண்ண முடியாது. ஈஸ்வரன்கிற கான்செப்ட்லாம் நம்ம தத்துவபோதத்துல பார்த்தோம். சோ ஈஸ்வரன்ங்கிறது யாரு? பிரம்மம் பிளஸ் மாயா. வெறும் சுத்த பிரம்மம் படைக்க முடியாது, அதனால அது மாயாவோட சேர்ந்துதான் உலகத்தை படைக்கிறது. அதனால ஒவ்வொரு உலக பொருட்களையும் ரெண்டு அம்சத்தையும் பார்க்க முடியும், பிரம்ம அம்சத்தையும் பார்க்கலாம், நாம எப்படி பாக்குறோங்கிறது தான். சோ பிரம்ம அம்சமும் இருக்கு மாயா அம்சமும் இருக்கு.
ஆனா நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம்னு, ஒரு சாதகனா எடுத்துட்டு ஜீவன் முக்தி அடையறதுக்குத்தான் இந்த விக்ஷேபமே. இந்த மாயாங்கிறதே எதுக்குன்னா ஒரு ஜீவன் முக்திக்கு தான். ஆனா நாம அதை போகமா எடுத்துக்கிறோம். அதாவது இந்த நாலேஜ் இல்லைன்னா. பட் இந்த நாலேஜ் இருக்கும்போது இந்த சிருஷ்டியே ஒரு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். இந்த சிருஷ்டியில தான் நீங்க முன்னேறவே முடியும், ஒரு ஆத்மாவை நோக்கி போகவே முடியும், புரிஞ்சுக்கவே முடியும். ஒரு ஜீவன் முக்திக்கு போகணும், ஒரு ஆத்மாவை நோக்கி இம்ப்ரூவ் ஆகணும்னா இந்த ஜெகத்து இருக்கணும் இல்லையா? இந்த படைப்பு இருந்தாதானே பண்ணவே முடியும். அதுதான் ஈஸ்வரன் கருணை. நிறைய பேர் கேட்பா, என்ன ஈஸ்வரன் கருணை? இங்க நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல என்ன ஈஸ்வரன்? எதுக்கு? ஈஸ்வரனோட கான்செப்ட் ஃபுல்லா முக்தியை நோக்கி தான் இருக்கும். நம்ம படுற கர்மானால படுற ஒரு அவஸ்தைனால நம்ம அப்படி சொல்றோமே தவிர, இந்த கர்மாவெல்லாம் இவன் ஒழிச்சு கட்டுறதுக்கே இந்த விக்ஷேபம் இருந்தாதானே, இந்த சிருஷ்டி இருந்தாதானே நம்ம கொண்டு வந்த கர்மாவை செலவே பண்ண முடியும். அதுக்கே சிருஷ்டி வேணுமே, அதுக்குதான். பட் ஆனா நம்ம அவர் ஜீவனும் பார்ட் ஆஃப் மாயா தானே இல்லையா? ஜீவன் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மாயா. ஜீவனோட சரீரம், சுர சரீரம், சூக்ஷ்ம சரீரம்லாம் பார்ட் ஆஃப் மாயா. ஜீவன் இஸ் நாட் மாயா. ஜீவன் ஒரு முக்திக்கு போறதுக்கு தான் இந்த சிருஷ்டியே. ஏன்னா இங்கதான் அவன் கர்மாவை கழிச்சு முக்தி அடையறதுக்கு உண்டான இந்த மாதிரி சிரவண மனநாதிகள் பண்றதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே இந்த மாயாங்கிற இந்த உலகத்துலதான். ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்காம மாயாக்குள்ள மாட்டிக்கிறோம். இந்த நாலேஜ் வருதுனால ஓகே நமக்கு புரியுது, இல்லைன்னா இந்த மாயாக்குள்ள மாட்டிட்டு அந்த மாயால சிக்கி சின்னாமினாயின்னு இருக்கோமே தவிர, இந்த நாலேஜ் வரும்போதுதான் இந்த மாயாங்கிறதே நம்ம இந்த ஜீவன் முக்திக்கு தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிரவணம் பண்றதுக்கு மனனம் பண்றதுக்குலாம் வேணுமே, ஒரு இடம் வேணும், ஒரு ஆள் வேணும், ஒரு குரு வேணும். அப்படிங்கும் போது இதெல்லாம் எது கொடுக்கறது? எல்லாம் மாயால தானே நடக்கிறது இல்லையா? சோ அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அதை சத்தியம்னு நினைச்சுக்கூடாது. ஒரு கயிறு பாம்பு தான் எக்ஸாம்பிள். அந்த கயிறு மங்கலான வெளிச்சத்துல பாம்பா தெரியறது, புரியுறதா? அது ஆக்சுவலா அது பாம்பு கிடையாது, ஆனா பாம்பு மாதிரி தெரியுது. ஆனா அந்த கயிறு இருக்கிறதுனாலதான் அந்த பாம்பே தெரியுது. அந்த ஆதாரமா அது இருக்கு, கயிறு இருக்கு, ஆதாரமா இங்க பிரம்ம தத்துவம் இருக்கு. அதனால இந்த மாயா நமக்கு தெரியுது. ஆனா அந்த மாயாவை விளக்கிட்டா அந்த பேஸ் ஆதாரமா இருக்கிறது அந்த பிரம்ம தத்துவம் தான். அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த புரியறதுதான் அங்க அந்த நாலேஜ். இக்னரன்ஸ் போகணும், வேற ஒண்ணுமே கிடையாது. அது அந்த மங்கலான வெளிச்சம் இல்லாம லைட்டு போட்டா தெரிஞ்சுட்டு போறது அது கயிறுன்னு. அந்த மாதிரி நமக்கு லைட்டு தான் ஞானம். சோ ஞானம்னு வந்துருதுன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு போறது. ஓகே, இந்த மாயாங்கிறது விக்ஷேப சக்தியா எடுத்துட்டா இட்ஸ் சக்தி, மாயா சக்தின்னு சொல்றோம். ஏன்னா அது அது அங்கதான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்டே, அங்கதான் ஒரு ஜீவன் முக்திக்கே போக முடியும். இல்லைன்னா கர்மாவை எப்படி கழிக்கிறது? கர்மா இவன் சேர்த்துனது, அதுக்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் கர்ம பல தாத்தா தான், கர்மத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த ஈஸ்வரன். ஆனா நம்ம எல்லா பழியும் அவன்கிட்ட தானே போடுறோம். நீ தானே பண்ண, நீ தான் எனக்கு இப்படி பண்ணிட்ட, நான் அவனுக்கு அப்படி பண்ணேனே இப்படி பண்ணு. நம்ம கர்மா அது, அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஜஸ்ட் வாட்சர், பார்த்துட்டே இருப்பான், கர்மாக்கு உண்டான பலனை கொடுப்பான். அது என்ன மாயாவுக்கு காரணம்னு ஒண்ணும் கேட்க முடியாதா? ஏன் காரணம், ஏன் மாயா அப்படிங்கறது கேட்க முடியாதா? எதுக்கு மாயா, எதுக்காக தான் மாயா? இல்லைன்னா எப்படி சிருஷ்டி வருது? பிரம்ம தத்துவம் சிருஷ்டி படைக்க முடியாது, அது சுத்த பிரம்மம். அதுல மாயா செய்யும் போதுதான் சிருஷ்டி ஆகுது, இல்லைன்னா உங்களுக்கு சிருஷ்டி வராதே. ஏன் சிருஷ்டி? எனக்கு அது அதுக்கும் எல்லாத்துக்குமே அந்த கேள்விதான் இருக்கு. எதுக்கு இது எதுக்கு சிருஷ்டி? ஜீவன் முக்திக்காக சிருஷ்டி, ஜீவனுக்காக தான் சிருஷ்டி, சிருஷ்டிக்காக ஜீவன் கிடையாது. ஜீவன் முக்தி அடையணும்னா அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு சாஸ்திரங்களை கொடுக்கணும், வேதம் கொடுக்கணும், அதை சொல்றவாளை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா தான் அவனால இம்ப்ரூவ் ஆக முடியும். ஆனா எடுத்துக்கலையாங்கிறது அவனுக்குள்ள சுதந்திரம். எடுத்துக்கலாம், எடுத்துக்காம இருக்கலாம், இந்த மாதிரி கிளாஸ்க்கு வரலாம், வராம இருக்கலாம், அதெல்லாம் அவளோட சுபாவம். அதுலயும் அந்த கர்மா தான் செயல்படும். கர்மா நல்ல கர்மாவா இருந்தாதான் இங்க கொண்டு உட்கார்த்தோம், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. சோ அதுக்கும் அந்த புண்ணிய கர்மாக்கள் தான் வேலை செய்யும். ஃபுல்லா பானையை மூடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
அதுக்கு வெயிட் பண்ணணும். தட் இஸ் a journey. நம்மளோட வேலை எடுத்துட்டே இருக்கணும். எப்போ அந்த வெளிச்சம் தெரியறதுங்கிறது நம்ம கையில கிடைக்கணும். நம்மளோட வேலை எடுத்துக்கிறதுல இருக்கணும். அந்த பாட்டு நான் அவனு சொன்னேன் இல்லையா? பக்தியும் வைராக்கியமும் பரலோகமும் அணிமாதி சித்தியும் தவறிட்டையும் யோகமும் தியானமும் சாரூப முக்தியும் தரும் விசித்திர கர்மங்கள் மோகமாத்திரம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி. ஸ்டூடெண்ட் கேட்கிறான், அந்த பக்தி, இறைவன்கிட்ட இருக்கிற அந்த பக்தி, அப்புறம் வைராகியம், அந்த பற்றின்மை, அது பரலோகம், அணிமாதி சித்தி, தவ நிஷ்டைகள், தவத்துல உறுதியா இருக்கிறது, யோகம், தியானம், அப்புறம் சாரூப முக்தி, இந்த தரும் இந்த விசித்திர கர்மங்கள், இதெல்லாம் ஒரு கர்மம் பண்ணிதானே பண்றான். அதெல்லாம் மோகமாத்திரம் தள்ளும், இந்த அறியாமையை மட்டுமே போக்கும் புத்தி தந்திடல் அருமையோ. இந்த ஞானத்தை இது தர முடியாதா? இவ்வளவு கர்மம் பண்றானே, தவநிஷ்டையில இருக்கான், யோகம் பண்றான், இதெல்லாம் ஒரு ஞானத்தை கொடுக்க முடியாதா? இந்த கர்மங்கள் ஞானத்தை கொடுக்காதா? எதுக்கு விசாரம்? விசாரம் ஏன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்கிறான். அதுக்கு அவர் சொல்ற, வேடமாறிய பெயர்களை அறியவே வேண்டினால் மகரையை கீழ் கூடமாவர் ஆம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்து ஏறிய ஆடியும் பல கர்மங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாதே அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, மகனே கேள், வேடம் மாறிய பெயர்களை, ஒரு மார்வேஷத்துல ஒருத்தன் வந்திருக்கான் ரகசியமானா, அவன் அறியணும், அவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ போய் நான் ஓடுறேன் குதிக்கிறேன் தலையில நிக்கிறேன்னா அவனை தெரிஞ்சுக்க முடியாது. அவனோட சுபாவங்கள், அவனோட ஒழுக்கம், அவனோட கேரக்டர்ஸ், இதை தெரிஞ்சுன்னாதான் அவன் யாருன்னு நீ கண்டுபிடிக்க முடியுமே தவிர, நான் சும்மா ஓடுறேன் குதிக்கிறேன்னு ஏதோ கர்மத்தை பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா அவனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னவாறு அந்த பிரம்மத்தை இலக்கணத்தால் அறிவிக்கும் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி ஸ்ருதி நூல் படித்தலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே. இப்ப புரியுதா? சொல்றாரு பாருங்க, இன்னவாறு அந்த பிரம்மத்தை, இந்த எக்ஸாம்பிள் படி இந்த பிரம்மத்தை அந்த இலக்கணங்களால் சொரூப தட்டஸ்தலட்சணம் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்கு வேதம் சொன்ன ஞானமும், வேதங்களால சொல்லப்படுறது ஞானம், அப்புறம் விசாரத்தால் தான் வரும். இந்த விசாரத்தினாலதான் இந்த ஞானம் வருமே அன்றி, விசாரம் தான் பெஸ்ட், அதுதான் சொல்றார் அவர். மத்தபடி நான் ஸ்ருதி நூல் படித்தாலும், நான் வேதம் படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுனாலயோ, தவங்கள் மந்திரங்கள், எனக்கு தவம் பண்ண தெரியும், மந்திரம் தெரியும், ஜபங்கள் தெரியும், ஆச்சாரம் தெரியும், யாகம் தெரியும் அப்படின்னா கூட என்ன செய்யணும், இந்த கர்மங்கள் செஞ்சாலும் தன்னைத்தான் அறிகின்றது, இந்த ஆத்மாவை அறியறதுங்கிறது இவைகளால் வராதே. சோ நான் தானம் பண்றேன், தபஸ் பண்றேன், எல்லாம் பண்ணலாம், மனசுத்தியை கொடுக்குமே தவிர விசாரத்தால் வருமென்று இதனால வராது. செகண்ட் தேர்ட் சாப்டர் நம்ம தத்துவபோதத்துல இந்த ஆத்மா பத்தி தான் படிச்சோம் இல்லையா? இப்போ நீங்க இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆத்மா நீங்க சொன்னது அப்போ கனெக்ட் ஆகல, இப்போ ஓரளவுக்கு நான் சொல்றது கரெக்டா வருதான்னு மட்டும் சொல்லுங்க. நான் எப்படின்னு நினைக்கிறேன்னா, எப்படி நம்ம இண்டிவிஜுவல் ஆத்மாஸ், எல்லாருமே இண்டிவிஜுவல் ஆத்மாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? சோ இண்டிவிஜுவல் ஆத்மாஸும் அனாதின்றது நம்மளுக்கு அப்ப சொன்னோம், ஆனா லிங்க் ஆகல, இப்போ லிங்க் ஆகுது. சோ நம்ம இண்டிவிஜுவல் ஆத்மாஸும் அனாதியில இருந்து வந்திருக்கு, சத்தியமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. ஆனா நம்ம போய் அந்த பரமாத்மாவோட போய் சேரணும்ன்ற ஞானம் நம்மளுக்கு இன்னும் வராத தொட்டுதான் கவர்ஸ் போட்டு நம்ம ஜீவனா இருக்கோம். சோ அப்ப அந்த அனாதி ஆத்மாவை நம்ம அந்த பரமாத்மால போய் சேர்க்கணும்னா நம்ம இந்த முயற்சி எடுத்தாகணும், இந்த விசாரம் செய்யணும்ன்றதுதான் இப்ப நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் லிங்க் பண்ணுது. அப்பதான் அந்த சிருஷ்டியும் அந்த ஆத்மாவுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் நம்ம படிச்சது லிங்க் ஆகும்ன்ற மாதிரி எனக்கு புரியுது. அண்டமும் பிண்டமும் இருக்கிறது. சோ நம்மளுமே அனாதிதான், ஆனா இந்த கவர்ஸ் தான் நம்மளது நித்தியம் கிடையாதுன்றதுனால ஒரு வாட்டியும் நம்ம மறக்கிறோம். அதுக்குதான் நம்ம இந்த விசாரத்துல போகும்போது அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு அதே இதுல வரும். சோ நம்ம ஜீவன் முக்தனா போக சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்க. ஜீவன் அனாதி, அவனை சுத்தி இருக்கே இந்த கர்மங்கள், அவன் எப்ப விளக்குறானோ, நான் பிரம்மங்கிறத எப்ப உணர்றானோ அது வரைக்கும் பிறவி இருந்துட்டேதான் இருக்கும். அதை உணர்ற வரைக்கும் விடாது. அதை ஒன்ஸ் உணர்ந்துட்டா ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். அதுக்குதான் சிருஷ்டி. ஒரு காரியம் செஞ்சேன்னா அது நான் தான் செய்யறேன், என்னோட புத்தியில தான் செய்யறேன், எனக்கு தான் தெரிஞ்சுதான் நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் புரிதல் என்ன வந்திருக்குன்னா, என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்குன்னு என்ன ஒரு அறிவோ எதுவும் இல்லை.
இப்போ சரணாகதியா பண்ணிட்டு இருக்கோம், ஈஸ்வர அர்ப்பணமா பண்றோம், கர்மயோகமா பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் அதிகமாக இப்போ எனக்கு இருக்கிற தாட் வந்து என்கிட்ட பெருசா எனக்கு ஒன்றும் பெரிய ஞானமோ எதுவும் இல்லை, நான் எதுவுமே திங்க் பண்றது இல்ல. நீ என்ன செய்ய வைக்கிறியோ அதை தான் நான் செய்யறேன், நீ என்ன கொடுக்குறியோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்க வைக்கிறியோ அதான் நான் பாக்குறேன். நான் செய்யற காரியம் எதுவும் என்னோடது இல்ல, என்னோட சாமர்த்தியத்துல நான் எதுவும் பண்ணல நான் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்திருக்கு. அது சரியா எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரிதான் எனக்கு திங்கிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஏதாவது ஒண்ணு நான் தப்பா செஞ்சா கூட எனக்கு தெரியாம தான் நான் செய்யறேன் இந்த விஷயத்த, நான் வேணும்னு நான் அதை பண்ணல. இல்ல நான் நல்லா செஞ்சா கூட நான் வந்து இது நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோன்றேன். அப்படி இருக்கும்போது நான் எங்க அதுல வந்து சரியா எனக்கு சூஸ் பண்றதுக்கு நான் சாய்ஸ் இருக்கு, நான் அதை சூஸ் பண்றேன், நான் பண்றேனா இல்லையான்றது எனக்கு எப்படி அதை நான் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க இப்போ பண்றது கர்மயோகமா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பண்ணல, அவன் தான் பண்றான், அவன் பண்ண வைக்கிறான், நான் பண்றேன், கர்மயோகமா பண்றீங்க. அப்போ உங்களுக்கு பாவம் அதுல உள்ள விளைவும் உங்களை ஒட்டாது. நான் லிப்பியத்தை அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஒட்டாது. புரியுதா? இதுவே இட் லீட்ஸ் டு உங்களுக்கு வந்து அந்த விசாரம் இதுக்கு கூட்டியும் போகும். அதனால நீங்க இப்ப என்ன கேக்குறேன், நான் செலக்ட் பண்ணறேன் அப்படிங்கிறது இல்லையேன்னு. புரியுதா? நீங்க இப்படி நினைக்கிறீல்ல, இப்படி நினைக்கிறீல்ல, நான் வந்தா எல்லாம் செய்யறான் நான் செய்யலங்கிறதே இந்த ஒரு நாலேஜ் மூலமா உங்களுக்கு வந்திருக்குல்ல. அப்ப இந்த நாலேஜ் எப்படி வந்தது? இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து உட்காரும் போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கிறது. இந்த அதுதான் அந்த கிளாஸ்க்கு கூட நான் தான் எதுவும் ஆசைப்பட்டு வரல. இப்ப நான் கிளாஸ்க்கு வரணும்ன்றது கூட என்னோட ஆசையிலயோ இல்ல நான் எங்கேயோ தேடி போய் கண்டுபிடிச்சு இதுக்குள்ள போனா நான் இதெல்லாம் கத்துப்பேன் அப்படின்னு நான் வரல. என்ன ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல தள்ளி விட்டு நான் இங்க வந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். அப்படி இருக்கும்போ நான் எங்க சாய்ஸ், நான் எதை நான் எதை சூஸ் பண்ணேன், நான் இந்த இதுக்குள்ள போய் கத்துக்கணும், நான் இதை பண்ணணும், நான் இந்த சத்சங்கத்துல இருக்கணும், நான் எதை பண்றேன், நான் எதை எங்க சூஸ் பண்றேன் நானு அப்படின்னு எனக்கு ஒரு தோணும். உங்களுக்கு ஒரு நாலேஜ் இந்த கிளாஸ் இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது ஒண்ணு வந்துதானே நீங்க வந்திருக்கேன். ஏதோ ஒண்ணு உங்களுக்கு மெசேஜ் இல்ல வாட் எவர் வந்துதானே நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆனா நீங்க வராம கூட இருந்துக்கலாம்ல. அதுதான் நான் கேட்க வரேன். இப்ப நான் அதான் வராம கூட நான் அந்த சாய்ஸ் நான் எடுத்துக்கலாம்ல. இது தெரிஞ்சா கூட இதுல நான் எனக்கு என்ன பெருசா தெரிய போகுது, இந்த சாய்ஸ் தானே எடுத்துக்கேன். ஓகேவா? அதுதான் சொல்றேன், நீங்க பண்ண புண்ணிய கர்மாக்கள் இப்படிதான் வந்து உட்கார்த்தோங்க. கர்மானால நான் கத்துப்பேன். ஏன்னா என்ன நடக்க போறதுன்னே தெரியாது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கும்போது உங்களால அதை நீங்க டிசைட் பண்ணிருக்க முடியாது. ஆனா நீங்க பண்ண புண்ணிய கர்மங்கள் மேபி இந்த ஜென்மா இல்ல போன ஜென்மா எப்படி வேணா இருக்கலாம். இல்ல போன ஜென்மால நீங்க ஆத்ம பாதையில இருந்துட்டு பாதியில நீங்க வந்து சரீரம் போயிருந்தா கூட இது இப்படிதான் கொண்டு விடும் அந்த கண்டினியூட்டி. புரியுதா? அதுதான் வந்து உட்கார்த்தோம். அது அப்ப அதுக்கு புண்ணிய கர்மம் நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். இப்போ இந்த கிளாஸ் போவா, இதை கத்துக்குவா, அப்படி டிசைட் பண்ணலாங்க. நான் அப்படி சொல்லல. உங்க கர்மா உங்களை வந்து இதை எடுக்க வைக்கிறது புண்ணிய கர்மா. அந்த புண்ணிய கர்மா நீங்க எப்படி பண்ணீங்க? அந்த பலன் புண்ணியம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணினதுனாலதானே இந்த புண்ணிய கர்மா வேலை செய்யுது. அப்ப நீங்க வந்து கர்மயோகமா பண்ணியிருந்தா அந்த புண்ணியமே உங்களுக்கு சேர்ந்திருக்காரு, அப்பவே முக்தி ஆயிருக்கலாம். ஆனா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேர்ந்திருக்கு. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ண காரியம் புண்ணியமா உங்களுக்கு வந்திருக்கு. அந்த புண்ணியம் தான் நீங்க வந்து உட்கார்த்துறது. புரியுதா? இப்போ நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படி சொல்லல. இப்போ ஒண்ணு நடக்கிறது இதுல நான் இப்படித்தானே நினைச்சேன் அப்படி இல்ல. இதுக்கு வந்த ரீசன் நான் ரூட் சொல்றேன். நீங்க எப்படி வந்தீங்க? ஏதோ ஒரு புண்ணிய கர்மா மூலமா தான் நீங்க இங்க வந்து உட்கார்த்திருக்கோங்களா? இல்ல இந்த நாலேஜ் அதாவது சேரணுங்கிற ஒரு நாலேஜோ ஒரு உந்துதலோ எப்படி வந்திருக்கும்னா உங்களோட புண்ணிய கர்மா தான் உங்களை இதை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த புண்ணிய கர்மா எப்படி வந்தது? நீங்க ஏதோ ஒரு கர்மா பண்ணிட்டு அதோட கர்ம பலன்லாம் அப்போ அட்டாச்சா இருந்து அந்த பலன் புண்ணியமா இருந்து உங்களை வந்து சேர்ந்திருக்கு. கரெக்டா? இது புண்ணியம்னு. கர்மா வினையினாலதான் இதெல்லாம் நடக்குது. கண்டிப்பா கர்ம வினையினாலதான் நடக்கிறது. ஆனா இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம், இனிமே கர்மா பண்ணும் போது அந்த கர்ம வினை வந்து நம்ம வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கோம். இனிமே நம்ம கர்ம வினை வைக்கலைன்னா பாவமும் ஒட்டாது புண்ணியமும் ஒட்டாது. இருக்கிற பாவத்தை புண்ணிய கர்மங்கள் மூலமா நம்ம செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்ப இந்த ஜீவன்ல எனக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? நான் எதை சூஸ் பண்றேன், நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன நானா எதை பண்றேன் அப்படின்னு நான் எதை எனக்கு புரிதல் அதுதான் பண்றேன் இல்ல. உங்களோட நித்திய கர்மா நீங்க பண்றேன் இல்ல. ஆமா. இப்போ நீங்க கர்ம யோகமா பண்ணலாம்.
புரியுதா? அந்த கர்மயோகமா பண்ணணுங்கிறத நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? எப்படி சூஸ் பண்றீங்க? புரியுதா? இந்த நாலேஜ் வந்து தானே நீங்க கர்மயோகமா பண்ணணுங்கிறதே உங்களுக்கு தெரியுது. ஆமா. இந்த நாலேஜ் எப்படி வந்தது? ஏதோ ஒரு புண்ணிய கர்மா தானே உங்களுக்கு இந்த நாலேஜ் கொடுத்திருக்கு. ஓகே. அந்த புண்ணிய கர்மா எப்படி வந்தது? அந்த புண்ணிய கர்மா நீங்க புண்ணியம் வரும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு கர்ம பலனுக்காக நீங்க பண்ணது. ஓகே. இல்ல இப்போ நீங்க சிருஷ்டி இந்த மாயா சகித்த பிரம்மன் சிருஷ்டி ஏற்பட்டதுன்னு சொன்னீங்க. இப்ப சிருஷ்டியில வந்து ஜீவாவை படைச்சாங்க இல்லையா? அந்த படைக்கிறது வந்து அஜ்ஞானமா படைச்சிட்டாங்களா? சிருஷ்டியில எப்படி ஜீவர்கள் படைக்கப்படல. எப்படி புரிஞ்சுக்கணும் பகினி? ஜீவன் அனாதி. ஜீவன் முக்திக்கு போறதுக்கு உலகம் படைக்கப்பட்டது. இப்போ நம்ம செய்த பாவ புண்ணியத்தினால நமக்கு வந்து அந்த கர்மாவால பாவ புண்ணியம் வருது. அந்த புண்ணியத்தினால நமக்கு இந்த மாதிரி அந்த ரூட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்ல வரீங்க. அப்போ அஜ்ஞானத்துல தானே நம்ம இப்ப ஜீவாவா அந்த இருக்கும் பொழுது நம்ம அஜ்ஞானத்துல தானே இருந்திருப்போம். அந்த அஜ்ஞானமா நம்ம படைச்சாங்களா அந்த மாதிரின்னு ஒரு எனக்கு அது புரியல. அஜ்ஞானத்தை படைக்கல. அதுதான் நம்ம வந்து ஆக்சுவலா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். நம்மளே சுகஸ்வரூபமா தான் இருந்திருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடல்ல அலை இருக்கு, அந்த நீர் குமிழி இருக்கு வருது. இந்த நீர் குமிழி நான் தனி, இந்த கடல் தனி அப்படின்னு நினைச்சுருந்துன்னா அறியாமை அங்க ஸ்டார்ட் ஆயிடுறது. புரியுதா? ஒரு தீ பொறி இருக்கு, தீ இது ஜுவாலை வருது, அதுல இருந்து ஒரு பொறி வந்து விழுறது. அந்த பொறி நான் வேற இந்த அக்னி வேறன்னு நினைச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதோட பார்த்துதான் நான் அதுதான் நான் நினைச்சுக்காம நான் தனி அப்படின்னு நினைக்கும் போது கர்மா பவுண்ட் ஆயிடும். அதனால பிறவினால கர்மா, கர்மானால பிறவி, இப்படிதான் போய் எப்ப இந்த அஜ்ஞானம் போகுதோ, நான் நீர்க்குமிழியா இருந்தாலும் நானும் கடல் தாங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிறோமோ, அறியாமை எப்ப போறதோ அது வரைக்கும் இந்த சுழற்சி இருக்கும். சோ இந்த வீக்குள்ள எக்ஸசைஸ் ஒரு நாள் மௌன விரதம். மௌன விரதம் நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் டவுட் எனக்கு புரியல அதனால இல்லைன்னு சொல்லாதீங்க. நோட்டு, பென்னு, பென்சில், சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது. தனி ரூம்ல இருக்கணும். எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணுவா. அதுக்காக சொல்லிட்டு உங்களோட வேலைகள் ஏதாவது இருந்தா 6 o'clock இல்ல மேக்சிமம் 8க்குள்ளையாவது முடிச்சுட்டு உள்ள போயிட்டோம். உங்களுக்கு நீங்க சுகர் பேஷண்ட் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு உள்ள போயிட்டு, இல்ல மத்தவா கூட என்னால முடியாதுன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போகலாம். அதுக்காக ஃபுல்லா ஸ்நாக்ஸ் சகிதமா போகக்கூடாது, கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம். தியானம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். அது உங்களை தூக்கத்துல கொண்டு விட்டா தியானம் கூட பண்ணக்கூடாது. ஃபுல்லா விசாரம், உள்ள நோக்கி திரும்பணும். என் மனசு எங்க போகுது, என் மனசுல உள்ள தாட்ஸ் நிறைய வரும்ல, அதை அனலைஸ் பண்ணணும். தாட்ஸ் எங்க கூட்டின்னு போறதுன்னு அது நம்ம மனசை பத்தி பார்க்கும்போது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த தாட்ஸ் எங்க வருதுங்கிறத வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணணும். உள்ள போகணும். இந்த கிளாஸோட ஒரு ரிவ்யூ எடுத்து வரணும். என்னெல்லாம் பார்ப்போம், ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதை ரிவைஸ் பண்ணணும், எழுத கூட. சாந்தி மந்திரம் சொல்லாமா? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஸ்ரீ குருभ्यो नमः. हरिः ओम्. धन्यवादः. पुनर्मिलामः. ధన్యవాదాలు. ధన్యవాదాः పునర్మిలామः భగిని. ధన్యవాదాలు.